ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா எப்பொழுதும் மற்றவர்களுடைய கனவுகளுக்கே நீ எப்பொழுதும் உயிர்களை கொடுத்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய கனவுகளை ஏன் மூட்டை கட்டி வைத்து விட்டாய்? சாயாகிய நான் உன்னை தேடி வர முக்கியமான காரணம் உண்டு. அதில் இந்த காரணம்தான் முக்கியமான காரணம். சொல்கிறேன் கேள். எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு என்ன பிடிக்கும், அடுத்தவர்கள் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு பிடித்ததை செய்யலாமா? உன்னுடைய ஆசைகளை மட்டும் மூட்டை கட்டி வைப்பாயாம். மற்றவர்களுக்கு எது கொடுத்தாலும் என்ன விஷயம் செய்தாலும் நீ அதை செய்து கொடுப்பாய். அப்படியென்றால் உன்னுடைய கனவுகளை மூட்டை கட்டி வைப்பதா? மற்றவர்களுடைய ஆசைகளையும் கனவுகளை என்றும் மூட்டை கட்டாதீர்கள். மற்றவர்களுடைய கனவுகளுக்கு எப்படி முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்களோ அதே மாதிரியே உங்களுடைய கனவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். முதலில் அதற்கு உயிர் கொடுங்கள். புரிகிறதா? கனவுகள் என்பது வெறும் கற்பனைகள் அல்ல, அவை உங்களுடைய இலட்சியங்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்திகள்தான் கனவுகள். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் கனவுகள் என்பது சாதாரணம், என்னுடைய கனவுகள் தானே போகட்டும் என்று. அதுதான் உங்களுடைய எதிர்காலம் என்பதை மறந்து விடுகிறீர்கள். தங்க பிள்ளைகளா, நாம் அனைவரும் ஒரே குடும்பம்தான். அதில் நீ மட்டும் உன்னுடைய கனவுகளை மூட்டை கட்டி போடுவது எனக்கு பிடிக்கவில்லை. நான் சொல்கிறேன், முழுமையாக கேள். அனைவரும் கனவுகளை மூட்டை கட்டி போடக்கூடாது. மனிதர்களாக பிறந்தால் இங்கு அனைவரும் கனவுகளை எப்பொழுதும் காண்பது இயல்புதான். புரிகிறதா? ஆனால் பல நேரங்களில் அந்த கனவுகளை அடைவதற்காக தைரியம் நமக்கு இருப்பதில்லை. தோல்வி பயம், மக்களின் கேலி அல்லது என்றால் முடியாமல் போவது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி, நம்மால் முடியுமா என்ற ஒரு சந்தேகம் என்பதே கனவுகளை புதைத்து விடுகிறீர்கள். உன்னுடைய கனவுகளுக்கும் உயிர் கொடுங்கள். தங்க பிள்ளையே, இந்த நான் இப்பொழுது உனக்கு சொல்வது வெறும் ஒரு பேச்சு மட்டும் அல்ல, இது ஒரு முக்கியமான வாக்காகும். உங்கள் கனவுகள் வெறும் கனவுகளாகவே வைக்காதீர்கள், அவற்றுக்கு உயிர் கொடுங்கள். அவை நிஜமாகும் வரை விடாமுயற்சியுடன் உழைக்க தயாராக இருங்கள். உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் சில வழிகளை நான் சொல்லட்டா? பெரிய கனவுகளும் சிறிய இலக்குகளும் பிரித்து ஒவ்வொன்றாக அடைய ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். முதலில் அதை செயல்பட துவங்குங்கள். நாளை என்று தள்ளி போடாமல் இன்றே உங்களுடைய முதலடியை எடுத்து வையுங்கள். தோல்விகளைக் கண்டு அஞ்சாதீர்கள். தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகள். ஒவ்வொரு தோல்வியும் உங்களை மேலும் வலுவானதாக மாற்றும் ஒரு பாடம். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கைதான் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். கடினமாக உழையுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கும். கனவுகளை அடைவதற்கு ஒரு வழி, கடினமான உழைப்பு மட்டுமே. உங்கள் கனவுகளை பற்றி பேசுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினரிடம் உங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும். அப்படியே யாரும் உங்களுக்கு தரவில்லை என்றால் அதை நினைத்து வருத்தப்படாமல் உங்களுக்கு நீங்களே ஆறுதலாக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் வானத்தை கூட உங்கள் வசப்படுத்த முடியும். எனவே உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுங்கள். உலகின் மிக சிறந்த திறமை உங்களிடமும் உள்ளது. அது உங்களுடைய மன உறுதி. அதை வெளிக்கொண்டு வாருங்கள். எல்லா நிமிஷமும் உங்களுடைய கனவுகளை போட்டு
புதைத்து விடாதீர்கள். மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு கனவு இருக்கும். அவை வெறுமன கற்பனை அல்ல, மாறாக நமது எதிர்காலம் விதைகளைப் போல. அந்த கனவுகள் உங்களை புதிய பாதையில் பயணிக்க வைக்கும் ஆற்றல் கொண்டவை. ஆனால் பல நேரங்களில் அந்த கனவுகளை அடைய முடியாமல் நீங்கள் கஷ்டமும் படுகிறீர்கள். சில நேரத்தில் சந்தேகம், தோல்வியை குறித்து பயம், அல்லது மற்றவர்களை நினைத்து பயம், தயக்கம், இதுதான் காரணம். அந்த கனவுகளை உங்களுக்குள்ளேயே புதைக்கிறீர்கள். இது மிக தவறான செயல். கனவுகள் உங்களது வாழ்வில் ஒளியாக கூட மாறும். அதற்கு ஒளியை அணைப்பது நீங்களாக இருக்கிறீர்கள். இதற்கு மேல் உயிர் கொடுத்து வளர்க்க வேண்டுவது உங்களுடைய கையில்தான் உள்ளது. நான் இந்த பதிவை ஆரம்பித்ததிலிருந்து, இந்த வாக்கு சொன்னதிலிருந்து, உன்னுடைய கனவுக்கு உயிர் கொடு என்று ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது வெறும் சாதாரண வாக்கு அல்ல, அது ஒரு வார்த்தையும் அல்ல. அது உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் சக்தி கொண்டது. உங்கள் கனவுகள் எந்த அளவு பெரியதாக இருந்தாலும் அதை அடைய ஒரு அடி நீங்கள் எடுத்து வைத்தால் நம்பிக்கையுடன், உங்களால் முடியாதது என்பது எதுவுமே அல்ல. உங்களை அழைத்து செல்ல நான் இருக்கிறேன். உங்களுடைய பாதையில் கனவை நோக்கி அழைத்து செல்ல நான் இருக்கும் பொழுது, சுற்றி இருப்பவர்களை பற்றி நினைக்காமல் உன்னை பற்றி மட்டும் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சியை செய்தால் வெற்றியை நோக்கி உங்களை அழைத்து செல்வது என்னுடைய பொறுப்பு. நிச்சயமாக அது என்னுடைய பொறுப்பு தான். கனவுகள் வெறும் எண்ணங்களாக வைக்காமல் அதை நிஜமான திட்டங்களாக கொண்டு வாருங்கள். பெரிய கனவோ சிறிய கனவோ அதெல்லாம் இங்கு பேச்சுகள் என்பதே கிடையாது. பெரிய கனவு சில சிறிய சின்ன சின்ன விஷயங்களால் கூட அடைய முடியும். அது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முயன்றால் மட்டுமே. ஒரு கால அட்டவணையை உருவாக்குங்கள். இன்றே உங்களுடைய முதலடியை எடுத்து வையுங்கள். தோல்விகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு தோல்வியும் நீங்கள் வெற்றிக்கு மேல் நெருங்கும் வாய்ப்புகளை அடைவதற்காக இருக்கும். இது ஒரு புதிய பாடம். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கனவுகளை நோக்கி பயணிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம். நீங்கள் இன்றே துவங்குங்கள். அதை நன்றாகவே துவங்குங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி கனவுகளை மூட்டை கட்டி வைக்காமல் உயிரை கொடுத்து அதற்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய கனவுகளுக்கும் சரி ஒரு வாழ்க்கையை நீங்களே கொடுத்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் பணம் இல்லாத பொழுதுதான் தெரியும் நாம் அதை செய்திருக்கலாமே இதை செய்திருக்கலாமே என்ற ஒரு வார்த்தை. புரிகிறதா? யாரையும் கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு புதிய பாடம். இந்த பாடத்தில் இருந்து பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு முன்பை விட நீங்கள் வலுவானவர்களாக எழுந்து நில்லுங்கள். நீங்கள் கடினமாக உழைக்கும் பொழுது உங்கள் கனவுகள் தானாகவே உயிர் பெற்று எழும். இந்த உலகில் நீங்கள் தனித்துவமானவர்கள். உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் மன உறுதியாலும் வெல்ல முடியாத சக்திகளை கூட உங்களால் வெல்ல முடியும். நான் சொல்லும் விஷயத்தை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் மட்டுமின்றி நீங்கள் முயற்சி செய்வதை பார்த்து மற்றவர்களே வியக்க வேண்டும். கனவுகளுக்கு வெற்றி கொடுத்தால், நிச்சயமாக கனவுகளுக்கு உயிர் கொடுத்தால் வெற்றிகளானது உங்களுடையது. யார் என்ன நினைத்தாலும் உங்களுடைய மனதில் இருக்கும் கனவுகளை என்றும் தூங்கவிட்டு விடாதீர்கள். இன்று நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான மாற்றங்களை பார்க்கலாம். புரிகிறதா? கனவுகள் என்பது நீங்கள் ஆழ்மனதின் ஆசைகள் மற்றும் அச்சங்களின் பிரதிபலிப்பு. இவை வெறுமன தூங்கும் பொழுது வரும் கனவுகளின் காட்சிகள் மட்டுமல்ல, மாறாக உங்களது எதிர்காலத்திற்கான ஒரு வழிகாட்டி. சில கனவுகள் நீங்கள் எல்லா நிமிஷமும் சரிதான். உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் விஷயங்கள் எதுவாயினும் நிச்சயமாகவே நான் சொல்லும் விஷயங்களை வைத்து
நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான நன்மைகளையே பார்க்கிறீர்கள். துவண்டு போகாதீர்கள். ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கையில் கவலைகளை பட்டு துவண்டு எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா பொழுதும் சரிதான். வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் எது செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், இவ்வளவு திறமை கொண்ட நீங்கள் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இதை இழந்துவிட்டேன் அதை இழந்துவிட்டேன் என்று சொல்லாமல் முயற்சிகளை செய்தீர்கள். ஆனால் நிச்சயமாகவே வெற்றிகளே உண்டு. நான் இன்று மட்டுமல்லாமல் என்றுமே உங்களுக்கு துணையாகவே இருப்பேன். நீங்கள் என்னை நம்பி, இந்த சாயை நம்பி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் காரியத்தில் நான் மிகப்பெரிய உதவிகளை உங்களுக்காக வாரி 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 வழங்குவேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கும் ஒவ்வொரு விஷயமும் அற்புதமான விஷயங்கள் மட்டுமே தானே தவிர தோல்வியான விஷயங்கள் என்பது உங்களுக்கு கிடையாது. தோல்விகள் என்பது ஒரு பொழுதும் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வராது. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காண்பது அனைத்தும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பது அனைத்துமே வெறும் பாடங்கள். கவலைகள் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். இதற்கு மேல் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற ஒரு சிறு குழப்பமும் வேண்டாம். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நடத்த நீ முயற்சி செய். புரிகிறதா என்னுடைய தங்கமே? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா விஷயத்தையும் இதுவரைக்கும் நீ இதெல்லாம் செய்யாமல் வைத்திருந்தாயோ அந்த அனைத்து விதமான சுப விஷயங்களையும் செய்யுங்கள். நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுகிறீர்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய தோல்விகளை அனுபவித்து விட்டீர்கள். அதே மாதிரி சில விஷயங்களை செய்யாமலேயே விட்டுவிட்டீர்கள். உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயமெல்லாம் செய்ய வேண்டும் என்பது நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதுபோலவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் வாழத்தான் போகிறீர்கள். அதற்கு நீங்களும் கொஞ்சம் என்னுடைய கைகோர்த்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். எத்தனை நாள்தான் அடுத்தவர்களுடைய கையை எதிர்பார்த்து வாழப் போகிறீர்கள்? நீங்களே உழைக்க வேண்டும். நீங்களே அனைத்து விஷயங்களையும் சாதிக்க வேண்டும். மற்றவர்கள்தான் உங்களுடைய கையை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் யார் கையையும் எதிர்பார்த்து இங்கு வாழ வேண்டும் என்ற அவசியம் வரக்கூடாது. தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றி என்ற ஒன்று நானே தருவேன். நீ இப்பொழுது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விதமான விஷயத்திலேயும் அற்புதம் என்ற ஒன்றை நான் கொடுத்தால் உனக்கு ஆர்வம் என்பது தானாகவே வரும். அற்புதத்தை தருவதற்கு நான் இருக்கிறேன். ஆர்வத்தோடு அனைத்து விதமான விஷயங்களையும் செய்யுங்கள். ஒரு நபர் வாகனம் ஓட்டுகிறார். அந்த நபர் மனம் வைத்தால் மட்டும்தான் அவரால் அந்த வாகனத்தில் ஏறி உட்காரக்கூட முடியும். அது ரொம்ப தூரத்துக்கு ஓட்டக்கூட முடியும். ஆனால் என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் ஓட்டவே தெரிந்தாலும் அந்த வாகனத்தில் உட்கார மாட்டார்கள். உன்னுடைய மனதை முதலில் அதில் வை. எல்லா விஷயத்தையும் நீ செய்வேன், எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பல வழிகளையும் பல நல்ல நல்ல விஷயங்களையும் காட்ட நான் இருக்கிறேன். இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் சரி உங்களுக்கு நான் இருப்பேன். யார் ஒருவன் இன்பத்தில் இருப்பதை விட துன்பத்தில் கூட இருக்கிறானோ அவன் மட்டுமே உண்மையான உறவு. உனக்கு ஒரு உண்மையான உறவாக
என்றுமே நான் இருப்பேன். அலட்சியமோ வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமோ தேவையே அல்ல. அலட்சியம் எப்பொழுதும் வாழ்க்கையை அழிக்கும். என்றுமே அலட்சியத்தோடு இருக்காதீர்கள். எல்லா நாளும் எல்லா பொழுதும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்க இருக்க வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதமே நடக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் விஷயத்தினால், எப்படி எடுத்து வைக்கும் முயற்சியினாலும் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சாதனை அடையப் போகிறது. எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி நான் கொடுப்பேன். ஏற்றங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் விஷயங்கள் அனைத்திற்கும் உறுதுணையாக என்றுமே நான் இருப்பேன். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்வி அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் ஜெயித்து காட்டு. அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நீ ஜெயிப்பது மூலமாக காட்டு. நீ ஜெயிப்பது நிச்சயம். அதற்கு முயற்சிகளும் தேவை. எல்லா நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் நான் இருப்பேன் உனக்கு துணை புரிய. நீ என்னென்னெல்லாம் கேட்கிறாயோ, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் கேட்கிறாயோ அனைத்திற்கும் நான் இனி வழிகளை காட்டுவேன். ஆனால் இதற்கு முன்பு நான் தோற்றுவிட்டேன், இனிமேலா நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று திரும்பவும் உன்னுடைய கனவுகளை போட்டு மூட்டை கட்டினான். நான் எதற்குமே பொறுப்பாக மாட்டேன். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கை என்பது இப்பொழுது முடியப் போவது கிடையாது. இன்னும் நீ பார்க்க வேண்டிய நிறைய சந்தோஷங்கள் உள்ளது. இப்பொழுது நீ பார்ப்பது எல்லாம் சாதாரணமானது மட்டுமே. நீ முயற்சிகளை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ பார்ப்பதோ அற்புதமானது. முயற்சிகளை செய்து யாரெல்லாம் உன்னை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பு ஓட ஆரம்பி. நீ ஓடும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமாக யாரெல்லாம் உன்னை தோல்வியடைய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய முகத்தை மனதில் வைத்துக்கொண்டு கவலைகள் அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இருங்கள். நீங்கள் நிம்மதியாக இருக்க இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான யோசனைகள் வரும். அதிகமான விஷயங்களை நீங்கள் யோசித்து பல விஷயங்களை செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீர்கள். எத்தனை நாள்தான் உங்களுடைய கனவுகளை மூட்டை போட்டு கட்டி வைத்துவிட்டு அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு கொண்டே இருப்பீர்கள். நீங்களும் மனிதர்கள்தான். நீ சாதிக்க பிறந்த பிள்ளைதான். புரிந்ததா? நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமும் நடக்கும். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் தீர்க்கமாக முடிவெடுத்து செய். நீ செய்யக்கூடிய காரியத்தில் நான் இன்று மட்டுமல்ல என்றும் என்றென்றும் துணையாகவே இருப்பேன். ஒரு முறை நீ செய்யும் விஷயத்தில் தோல்வியை கண்டதினால் தொடர்ந்து தோல்விகள் என்பதே வராது. நீ எப்பொழுது எடுத்து வைக்க போகும் காரியத்தினால் பல வெற்றிகள் உன்னை சூழும். தொடர்ந்து முயற்சி செய்தால் யாருக்கும் எப்பொழுதும் வெற்றிகள் இல்லாமல் போகாது. தொடர்ந்து முயற்சிகளை செய்யுங்கள். நானே இருப்பேன் சதா சர்வகாலமும் துணையாக. நன்மைகளோ மலரட்டும். எதிர்காலத்தில் நீங்கள் ஆசைப்படும் ஒவ்வொன்றும் கிடைக்கட்டும். கனவுகளுக்கு உயிர் கொடுத்து உங்களுடைய கனவுகள் அனைத்தையும் செய்து நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது பெருமைப்பட்டு கொள்வீர்கள். செய்தால் எல்லாம் சுபமே. தடையாக யாரும் நிற்க மாட்டார்கள். நீங்களே உங்களுக்கு தடையாக நின்று கொண்டால் மட்டுமே. தடைகளாக நீங்கள் நிற்காதீர்கள். தொடர்ந்து ஓடுங்கள். நிச்சயம் ஐஸ்வர்யங்கள் உங்களை தேடி ஓடி வரும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.